அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் தமிழாக்கம். தொழுகிறது நம்ம அல்லா கிட்ட பேசுகிறோம், குர்ஆன் ஓதுறது அல்லா நம்ம கிட்ட பேசுகிறான். அல்லா நம்ம கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். இந்த குர்ஆனை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும், எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசையை அல்ல வெற்றிக்கு தருவனாக. வாங்க குர்ஆனுக்குள்ளே போகலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா பனி இஸ்ராயில் 17 பாகம் 15 வசனம் 8. நீங்கள் குழப்பம் செய்வதை விட்டு விலகிக் கொண்டால் உங்கள் இரட்சகன் உங்கள் மீது கருணை புரிய போதுமானவன். அவ்வாறின்றி உங்கள் குழப்பத்தின் பாலே பின்னும் நீங்கள் திரும்பி விடுவீர்களானால் நாமும் தண்டிக்க திரும்புவோம். இன்னும் நிராகரிப்போருக்கு நரகத்தை சிறைச்சாலையாக நாம் ஆக்கியுள்ளோம். 9. நிச்சயமாக இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு எது மிக மிக நேர்மையானதோ அதன்பால் வழிகாட்டுகிறது. நற்கர்மங்களையும் செய்கின்றார்களே, அத்தகைய விசுவாசிகள் அவர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய நற்கூலி உண்டென்று நன்மராயமும் கூறுகின்றது. 10. மேலும் நிச்சயமாக மறுமையை விசுவாசம் கொள்ளவில்லையோ அத்தகையோர் அவர்களுக்கு நாம் மிக்க துன்புறுத்தும் வேதனையை தயாராக்கி வைத்திருக்கின்றோம் என்று எச்சரிக்கையும் செய்கிறது. 11. மேலும் மனிதன் நன்மையை கோரி அவன் பிரார்த்திப்பதைப் போலவே சில சமயங்களில் தீமையை கோரியும் பிரார்த்திக்கின்றான். மனிதன் பொறுமை இழந்த அவசரக்காரனாகவே இருக்கின்றான். 12. இரவையும் பகலையும் இரு சான்றுகளாக நாம் ஆக்கினோம். இதில் இரவின் சான்றினை மங்கச் செய்தோம். பல பகுதிகளுக்கு சென்று நீங்கள் உங்கள் இரட்சகனின் பேரருளை தேடிக்கொள்வதற்காகவும் ஆண்டுகளின் எண்ணிக்கையையும் மாதங்களின் கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவும் பகலின் சான்றினை பார்ப்பதற்குரிய பிரகாசமானதாக ஆக்கினோம். ஒவ்வொரு பொருளையும் அதை தெளிவாக நாம் விவரித்துள்ளோம். 13. மேலும் ஒவ்வொரு மனிதனின் செயலை பற்றி தினசரி குறிப்பை அவனுடைய கழுத்தில் அவனுக்கு நாம் மாட்டி இருக்கின்றோம். மறுமை நாளில் அவனுக்காக ஒரு புத்தகத்தையும் வெளிப்படுத்துவோம். அவன் அதனை விரிக்கப்பட்டதாக பெற்றுக்கொள்வான். 14. உன்னுடைய புத்தகத்தை நீயே படித்துப்பார். இன்றைய தினம் உனக்கு எதிராக நீயே கணக்கு பார்ப்பவனாக இருக்க போதும் என்று அவனிடம் கூறப்படும். 15. எவர் நேர்வழியில் செல்கின்றாரோ அவர் நேர்வழியில் செல்வதெல்லாம் தனது நன்மைக்காகவே தான். எவர் வழிகேட்டில் செல்கின்றாரோ அவர் வழிகேட்டில் செல்வதெல்லாம் தனக்கு தீங்கிழித்து கொள்ளத்தான். இன்னும் பாவத்தை சுமக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவானது மற்றொன்றின் பாவச் சுமையை சுமக்காது. மேலும் நம்முடைய தூதரை அனுப்பாத வரையில் நாம் எவரையும் வேதனை செய்பவர்களாக இல்லை. 16. மேலும் ஏதேனும் ஒரு ஊரை நாம் அழித்துவிட நாடினால் அதில் சுகமாக வாழ்வோரை நம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்குமாறு நாம் ஏவுவோம். ஆனால் அவர்கள் நம் கட்டளையை மீறி அதில் பாவம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். பின்னர் அதன் மீது வேதனை பற்றிய நம்முடைய வாக்கு உறுதியாகி விடுகிறது. ஆகவே அதனை நாம் அடியோடு அழித்து விடுகின்றோம். 17. நூஹுக்கு பின் நாம் எத்தனையோ தலைமுறையினரை அழித்திருக்கின்றோம். தன் அடியார்களின் பாவங்களை நன்கு உணர்பவனாக பார்க்கின்றவனாக இருப்பதற்கு உமது இரட்சகனே போதுமானவன். அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறாங்க பாருங்கள், யாருடைய பாவத்தையும் இன்னொரு ஆத்மா கண்டிப்பாக சுமக்காது. யார் என்ன பாவம் செஞ்சாங்களோ அதுக்கான தண்டனை அது அவங்களுக்கு தான் கிடைக்குன்ற விஷயத்த அல்லாஹ் எனக்கு தெளிவாக குர்ஆனில் சொல்லியிருக்கான். பாவத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் தந்துள்வானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வை அல்லாஹ். அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் தந்துள்ள அல்லாஹ். எங்களிடம் யாரெல்லாம் துவாக்கை சொன்னார்களோ ஹலாலான ஹாஜத்துக்களை நாம் நிறைவேற்றி வை அல்லாஹ். அநியாயக்கார சமூகத்தாரிடமிருந்து எங்களை பாதுகாத்திரி அல்லாஹ். அநியாயக்கார சமூகத்தாருக்கு எங்களை சோதனைக்கு உள்ளாக்கி விடாதே அல்லாஹ். அநியாயக்கார சமூகத்தாரிடமிருந்து ஒரு அருளை கொண்டு எங்களை வெற்றி பெற செய்ய அல்லாஹ். அல்லாஹ் எங்களிடம் யாரெல்லாம் துவாக்கைக்க சொன்னார்களோ ஹலாலான ஹாஜத்துக்களை நாம் நிறைவேற்றி வை அல்லாஹ். உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிச்சிரி அல்லாஹ். எல்லா பலஸ்தீன மக்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி எல்லாத்தையும் லேசான முறையில் தந்தருள் ரஹ்மானே. வெற்றியை லேசான முறையில் தந்தருள் அல்லாஹ். நிம்மதியை கொடுத்துறியா அல்லாஹ். உலக மக்களுக்கு நிம்மதியை கொடுத்துறியா அல்லாஹ். அனைத்து நிலங்களும் லேசான முறையில் தந்தருள் ரஹ்மானே. சிறிது ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால் அங்கீகரித்துக்கொள்ளே அல்லாஹ்.
ரப்பனா தகப்பல் மினா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக சூரா கஹ்ஃப் ஓதுங்க, அதிகமாக ஸலவாத் ஓதுங்க, உங்கள் துஆல எங்களையும் சேர்த்துக்கிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.